அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கிழக்கு பார்த்தும் நீங்க வீடு கட்டிக்கலாம், வடக்கு பார்த்தும் வீடு கட்டிக்கலாம், தெற்கு பார்த்தும் வீடு கட்டிக்கொள்ளலாம், மேற்கு பார்த்தும் வீடு கட்டிக்கொள்ளலாம். ஆனால் எங்கே உச்சவாசல் அமைப்பது? இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் தவறான வாசல் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே ஃபினான்ஷியலா growth இல்லாமல் இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இருக்கும். தென்கிழக்கில் கிழக்கு பார்த்தா மாதிரி பூஜை அறை வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அந்த பூஜை அறையில பார்த்தீங்கன்னா சால கிராமம் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய விசேஷம். யார் வீட்டிலலாம் சால கிராமம் வச்சிருக்காங்களோ பெண்கள் யாருமே வியாழக்கிழமைனா சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணி கலர் போடாம கேசரி பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பெண்கள் பண்ணக்கூடாது. அந்த சுவாமி கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் நிச்சய பொழுதுல கிடைச்சிரும். நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டேன், எனக்கு கிடைச்சது. இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றாங்க? யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுங்க, புது நோட்டா வாங்கி வச்சுட்டு கொடுங்க, நிறைய பணம் வரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவோட அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். எல்லாருடைய வீடுகள்லையுமே வீட்டு வாசல் அப்படிங்கிறது இருக்கும் சார். அது எந்த புறம் வச்சா கரெக்டா இருக்கும்? அவங்களுடைய வீட்டுக்கும் அது நல்லது சார். அதாவது வீடு நீங்க எந்த திக்கில் வேணாலும் வீடு கட்டிக்கலாம். கிழக்கு பார்த்தும் நீங்க வீடு கட்டிக்கலாம், வடக்கு பார்த்தும் வீடு கட்டிக்கலாம், தெற்கு பார்த்தும் வீடு கட்டிக்கொள்ளலாம், மேற்கு பார்த்தும் வீடு கட்டிக்கொள்ளலாம். ஆனால் எங்கே உச்சவாசல் அமைப்பது? இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் வைக்கணும். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் வைக்கணும். இப்போ தெற்கு பார்த்த வீடு சார் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கிழக்க ஒட்டி வாசல் வைக்கணும். அப்போ மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் வைக்கணும். இதுதான் உச்சவாசல். இப்போ யார் வீட்டிலலாம் உச்சவாசல் இருக்கோ அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும், ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வெளியில் போனால் வெளி வேஷம் போடலாம், ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்ல உயர்ந்த ரகமான விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யார் வீடெல்லாம் தவறான உச்சவாசல் இல்லாமல் தவறான வாசல் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே ஃபினான்ஷியலாக growth இல்லாமல் இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கிழக்கு பார்த்த வீடு, வாசல் தென்கிழக்கில் இருக்குது. அப்போ என்னது? நீச்ச வாசல். அப்போ அவங்க வீட்டில் எப்படி இருக்கும்? பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. யார் வீடெல்லாம் கிழக்கு மூடி இருக்கிறதோ அந்த கிழக்கு மூடின வீடு இந்த கிழக்கு செவரானது ஒரு மாதிரி வளைவாக இருந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மென்டலி அஃபெக்டடாக இருப்பாங்கம்மா. அதை ரொம்ப நம்ம கிழக்கு செவரை பார்த்துக்கணும். பெண்கள் மென்டலி அஃபெக்டடாக இருப்பாங்க. பெண்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஆண்கள் குடிகாரர்களாக இருப்பார்கள். இது மிகப்பெரிய விஷயம். குடியை தவிர்க்கணும் அப்படின்னா 2 கோவில் தான் தமிழ்நாட்டில். ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று நம்ம ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் கோவில். குடிகாரர்கள் அங்கே சென்றால் குடியை நிறுத்தலாம். நம்மளுடைய ஊர்களுக்கெல்லாம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் நிறைய ஜன்னல்கள் இருக்கும் சார். ஆனா இப்ப நம்ம நகரத்துல கட்டக்கூடிய வீடுகள்ல ஜன்னல் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. உண்மையாவே வீடுகள்ல எந்த இடங்கள்ல ஜன்னல்கள் வைக்கணும் சார்? அதாவது நான் இப்போ என்ன சொன்னேன்னா வாசல் உச்ச வாசல் சொன்னேன். அந்த உச்ச வாசல் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் உச்சத்தில் ஜன்னல் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி ஜன்னல் இருக்கணும், அதாவது உச்ச வாசல் பக்கத்துல. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்சத்துல ஜன்னல் இருக்கணும். தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்சத்துல ஜன்னல் இருக்கணும். மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்சத்துல ஜன்னல் இருக்கணும். இப்போ
இப்போ உதாரணத்துக்கு வடக்குலையும் கிழக்குலையும் நம்ம ஜன்னல் வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே வரும். அப்போ மிகப்பெரிய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு தெற்கு பார்த்த வீடாக இருந்து கிழக்க ஒட்டி தான் நம்ம உச்சவாசல் வச்சுருப்போம். அப்போ கிழக்க ஒட்டி உச்சல் வாசல் வைக்கிறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிச்சனுக்குள்ளே தான் நுழையிற மாதிரி இருக்கும் தெற்கு பார்த்த வீடுலாம். அப்போ அவங்க வீட்டில் தெற்கு பார்த்த வீட்டில் கிச்சனை தூக்கி எங்கே போட்டிருப்பாங்கன்னா வடமேற்கில் போட்டிருப்பாங்க. அப்போ வடமேற்கு கிச்சன் என்பது நிறைய உறவினர்கள் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அது ஹோட்டலுக்கான கிச்சன். அப்போ தெற்கு பார்த்த வீடுலாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவாய்ட் பண்ணுவது சால சிறந்ததுன்னுவாங்க. இப்போ யார் வீட்டெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீடு எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கணும், நிறைய பேர் வரணும், நாங்கள் நிறைய காஃபி டீலாம் போட்டுகிட்டே இருக்கணும்னா தெற்கு பார்த்த வீடு நல்லதுமா. ஆனா எந்த பக்கம் அரசியல் பிரபலங்கள் எல்லாருமே தெற்கு பார்த்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஆமாம், நம்ம சிஎம் ஸ்டாலின் வீடு கூட செனட் ஆஃப் ரோட்ல தெற்கு பார்த்த வீடு நினைக்கிறேன். அது ஆனா எந்த மூலையில கரெக்டா சமையல் அறை வரணும் சார்? சமையலறை என்பது தென்கிழக்கில் வருவது சால சிறந்தது. தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்கு உண்டான மூலை. தென்கிழக்கில் சமையல் வந்தால் சிறந்தது, தென்கிழக்கிலையும் பூஜை அறை வந்தால் சிறந்தது. கிழக்கு பார்த்தா மாதிரி அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. வடமேற்கு கிச்சன் என்பது அது ஹோட்டலுக்கு உண்டான கிச்சன். பூஜை அறை அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருடைய வீடுகள்ல அந்த அறை அப்படிங்கறத ஒதுக்க முடியாது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்லாப் மூலியமா தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கலாமா சார்? அதுக்கும் வந்து வாஸ்துக்கு சம்பந்தம் இருக்கா? தாராளமா உண்டுமா. அதாவது பூஜை அறை என்பது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வடகிழக்கில் இருக்கும். வடகிழக்கு பூஜை அறை என்பது தவறு. நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கோபுர கலசம் மாதிரி பூஜை அறை வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறுமா. கலசம் இல்லாமல் சின்னதாக பாக்ஸில், உட்டன் பாக்ஸில் நீங்கள் பூஜை அறையை தென்கிழக்கில் கிழக்கு பார்த்தா மாதிரி பூஜை அறை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அந்த பூஜை அறையில் உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள் வைத்து கொள்ளலாம். அந்த பூஜை அறையில் வந்து வேல் பூஜை பண்ணலாம். அந்த பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா சால கிராமம் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய விசேஷம். சால கிராமம் என்பது 108 திவ்ய தேச பெருமாளில் ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம். யார் வீட்டிலலாம் சால கிராமம் வச்சுருக்காங்களோ அங்கே நரசிம்மமூர்த்தி இருப்பதாக ஐதீகம்மா. உச்சகட்ட பிரம்மாண்டமான விஷயம் அது. அது வந்து நமக்கு பண தடை எப்பயுமே வராது. சால கிராமம் வச்சுருந்தா மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி அது. நான் இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா என் குருநாதர் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் வந்து நான் படித்தது வந்து பிராமின் ஸ்கூல் அகோபில மடம் வெஸ்ட் மாம்பலத்தில். அவர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு அந்த பிரபந்தம் இதெல்லாம் வந்து. நான் பிராமின் ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிராமின்ஸு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 மணிக்கு மேலே வேத பாடசாலாவுக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு பிரபந்தம் சொல்லி கொடுப்பாங்க 4:30க்கு மேலே. இதனால் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஸ்கூல் பேரே அகோபிலம். அப்போ நரசிம்மமூர்த்தி, அப்போ நரசிம்மமூர்த்தி உள்ளே வந்தால் சால கிராமம் உள்ளே வந்துடும். சால கிராமம் என்பது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. சால கிராமம் வந்து அது கருங்கல், நம்ம ஒரு கருப்பாக இருக்கும் அந்த கல், அதை வந்து பெருமாள் தான் அது. அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நேபாளில் கண்டகி ரிவரில் கிடைக்கும். மிகப்பெரிய விசேஷம். அதில் சுதர்சன சக்கர சால கிராமம் கிடைச்சதுன்னா மிகப்பெரிய செல்வ செழிப்பா இருப்பாங்கம்மா. இவ்வளவு விஷயங்கள் பூஜை அறையில் இருக்கிறது. அந்த பூஜை அறையில என்ன வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். சாய்பாபா படத்தை தவிர்ப்பது சால சிறந்ததுமா. ஏன் சார் காரணம்? சாய்பாபா என்பது அவர் ஒரு செயின்ட் இல்லைம்மா, முஸ்லீம் செயின்ட்டு. அதற்காக நான் சொல்லலை, வடமேற்கு சம்பந்தப்பட்டவர்மா. சரிங்களா? பெண்கள் யாருமே வந்து வியாழக்கிழமைனா சாய்பாபா வந்து பூஜை பண்ணி ரொம்ப இந்த கேசரியில் வந்து கலர் போடாமல் கேசரி பண்ணி அவருக்கு பிரதிஷ்டை இது பண்ணுவாங்கம்மா, நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் வந்து பெண்கள் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா சீக்கிரம் கூப்பிட்டுப்பார் சாய்பாபா. அதற்காக தான் சொன்னேன். ஒரு சில பேர் இப்போ நரசிம்மமூர்த்தி கோவிலுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை அதிகமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கோவிலுக்கு போனால் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் சார்? நரசிம்மமூர்த்தி கோவிலுக்கு வந்து இப்போ வந்து போனது இல்லைம்மா, எல்லாருமே எப்பயுமே போவாங்க. நரசிம்மர் இஸ் அல்டிமேட்டான ஒரு சுவாமி. அதாவது 108 திவ்ய தேச பெருமாளில் மிகப்பெரிய விசேஷம் நரசிம்மமூர்த்தி. அந்த நரசிம்மமூர்த்தி எனக்கு தெரிஞ்சு வந்து திருக்கோஷ்டியூரில் அது நரசிம்ம க்ஷேத்திரம்னே பேர். அதே மாதிரி நம்ம சென்னை பக்கத்தில் ஒரு நரசிம்ம க்ஷேத்திரம் அப்படின்னா நான் சும்மா ரிசர்ச் பண்ணேன் சிங்கப்பெருமாள் கோவிலில். அந்த மூர்த்தி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மூர்த்தி தான். ஆனால் வந்து மேற்கில் மலைக்குள்ளேயே சுவாமி ஆஜான பாகுவாக இருப்பார். எல்லா நரசிம்ம மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா
இடது காலை மடித்து வலது காலை கீழே வச்சுருப்பாங்க. இந்த மூர்த்தி வலது காலை மடித்து இடது காலை கீழே வச்சுருப்பார். அகோபிலவல்லி தாயார்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த சுவாமி வந்து தென்மேற்கு சம்மந்தப்பட்டவர். அந்த சுவாமி கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சய பொழுதில் கிடச்சிரும். நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டேன், எனக்கு கிடைச்சிட்ருக்கு. அதனால் வந்து இந்த நரசிம்மரை சிங்கபெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பாடலாத்திரை நரசிம்மர்னு பேர் அவருக்கு. அவரை எப்போ நீங்கள் வணங்கலாம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தென்மேற்கு சம்பந்தப்பட்ட நரசிம்மர். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய அகோபிலவல்லி தாயார் வந்து மகாலட்சுமி. அங்கே மிகப்பெரிய அல்டிமேட்டு. நரசிம்மருக்கு பக்கத்தில் வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டு. அந்த ஆண்டாள் தான் உச்சகட்ட பிரம்மாண்டத்தினுடைய தெய்வம். அந்த நரசிம்ம மூர்த்தியை வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புதன்கிழமை பார்க்கலாம், சனிக்கிழமை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. என்னுடைய ரிசர்ச்சில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த நரசிம்மரை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷம். என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகமா. இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஒரு கேள்வி வந்தது சார். செவ்வாய் அப்படின்னா வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நரசிம்மருக்கும் அந்த நாளில் வழிபடணும்னா காரணம் என்ன சார்? அது நீங்கள் என்னன்னு கண்டுபிடிங்கம்மா. எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இல்லையா? அந்த நரசிம்மருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் அந்த கோவிலில் உண்டு. அந்த நரசிம்மருக்கு வந்து 3வது நெற்றிக்கண் உண்டுமா. அங்கே காட்டும் பொழுது, ஆரத்தி காட்டும் பொழுதே அந்த நாமத்தை விளக்கிட்டு நெற்றிக்கண்ணை காட்டுவாங்க. அப்போது அந்த இடத்துல சுவாமி வந்து சிவனாக இருக்காரா அல்லது வந்து நரசிம்ம மூர்த்தியாக இருக்காரா இல்லை முருகராக இருக்காரா என்பதை நீங்கள் அங்கே போய் உணர்ந்தால்தான் தெரியும். மிகப்பெரிய விசேஷம். தென்மேற்கு ஸ்ட்ராங்கான கோவில் அது. அப்போது யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ, மனசு விட்டு பேசுனா அந்த இடத்துல பேசுனா சரியாயிடும் சார். மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் கடனாக இருக்கீங்க, எனக்கு திடீர்னு பணம் வேணும்னா அந்த கோவில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில். செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். சார் எந்த டைமில் போகலாம் அப்படின்னா, எந்த டைமில் வேணாலும் போகலாம் சார். காலையில் 7 மணிக்கோ 6 மணிக்கோ கோவில் திறக்கிறாங்க, 12:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 to 8:30 நினைக்கிறேன். என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும், நம்ம சேர்த்து வைக்கிற பணமா இருக்கட்டும், நம்ம கையில நிக்க மாட்டுது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கவலை இருக்கு சார். அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பணத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. மன நிம்மதிக்கு தான் வாஸ்து. அப்போது பணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் உள்ளே வரணும், வாஸ்துவில் உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வன்மம் இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கிரட்ஜ் இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் வந்து புறம் பேசவே கூடாதுமா. புறம் பேசாமல் இருந்தாலே பணம் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்க, நான் எப்பயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் 10 ரூபா 20 ரூபா கொடுங்க, புது நோட்டாக வாங்கி வச்சுட்டு கொடுங்க, நிறைய பணம் வரும். என்ன சொல்லியிருக்காரு மௌலானா ரூமி, நீ எதை கொடுக்கின்றாயோ அதை பன்மடங்கு பெறுகிறாய். அப்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கள்ளழகர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் சுவாமி. 2வது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஐடி ஃபீல்டோடைய பிரம்மாண்டம் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவன், பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. அதற்கப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பணத்துக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஈவினிங் 6 o'clock மேலே மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லுங்கள், பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வருமா. செல்வ செழிப்பாக இருப்பாங்க. பொய் பேசாமல் புறம் பேசாமல் இருந்தாலே செல்வ செழிப்பாக இருப்பாங்க. யார் வீடுலாம் வந்து வடக்குலையும் கிழக்குலையும் அழகாக உச்சத்தில் ஜன்னல் இருக்கோ, உச்ச வாசல் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தட்டுப்பாடே வராது. சார் நான் நிம்மதியாக இருக்கணும் சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன். சனி ஞாயிறு இல்லாமல் வெள்ளிக்கிழமை இல்லாமல் நீங்கள் திருவொற்றியூர் வடிவுடையம்மனை போய் தரிசனம் பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த சுவாமி வந்து வடகிழக்கு சம்பந்தப்பட்டவள், அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பணத்திற்கும் வடிவுடையம்மனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டுமா.